இன்னைக்கு வந்துட்டு எக் பக்கோடா தான் செய்ய போறோம் என்னோட ஸ்டைல்ல. அந்த எக் பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல வந்துட்டு நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. சரி, 3 முட்டை வந்துட்டு உடைச்சு இதுக்குள்ள ஊத்திக்கலாம். நான் வந்து ஒரு 3 முட்டை உடைச்சு சேர்த்திருக்கேன். இதுக்குள்ள வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் சரி 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாம வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்க இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்குள்ள வந்து கொஞ்சமா இஞ்சி, கட் பண்ண இஞ்சி, இப்போ பொடி பொடிசா கொஞ்சம் சின்னசா கட் பண்ணிட்டு வெங்காயம் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடிசா நறுக்கினா வெங்காயம் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா கொத்தமல்லி, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமா உப்பு, சோடா போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா. தேவையான அளவுக்கு வந்து சால்ட், ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி போட்டுக்கலாம். ஆனா சில்லி வந்து பாப்பா சாப்பிட மாட்டாங்க, பச்சை மிளகா வந்து, அதனால கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அந்த இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற சாங் வந்து பாட போறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணணும். சின்னது கேளு, சியா போல அம்மா போல ஐக்கல சாங், அது கேளு. चिया पोले अम्मा पोले उन्हें तो किने जाओ पोले कमा कमा पर मनवा मेले कहाँ वाले किधर वाले. பாப்பா இப்பதான் ஒரு சாங்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் இனிமே பாப்பாவை வச்சு ரீல்ஸ் பண்ண கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. வெரி குட். பாப்பாவுக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் மெயினா நான் வந்துட்டு இனிமே வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் எங்களுக்கு. வாங்க, இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கரண்டி எடுத்து இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சமா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். பெப்பர் பவுடரு, கொஞ்சமா பெப்பர் பவுடர், அப்புறமா கொஞ்சமா பொடி பொடிசா நறுக்குன வெங்காயம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். ಚೆನ್ನಾಯ್ತಾ? சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே நம்ம சிம்பிளான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். ஈவினிங்ல செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை, see you on next video. Bye friends. Next video.